எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே 6வது இவரோ இயேசு கிறிஸ்துவோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அது அவரு எந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார்? விசேஷித்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இருக்குது, பழைய ஏற்பாட்டில் அநேக உடன்படிக்கைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு முக்கியத்துவமாக, எதுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அந்த உடன்படிக்கை அது விசேஷமான உடன்படிக்கை. அதிலே நாம் கலந்திருக்கிறோமா? அந்த விசேஷமான உடன்படிக்கைக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோமா? அதை நாம் புரிந்து இருக்கிறோமா? புரிந்து அவரோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோமா? ஒப்புரவாகி இருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்த்து அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை அல்லது அவரோடு இருக்கக்கூடிய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 12ஆம் அதிகாரத்திலே 24வது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்திருக்கிறோம். அவர் சின்ன ரத்தத்தின் இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அப்ப நம்மை சுற்றியும் எது நமக்கு சேஃப்கார்டா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பிசாசு தொட முடியாது, டச் பண்ண முடியாது, பிசாசு நம்ம நெருங்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அறிக்கை சரியாக வருகிறது என்று நான் நினைக்கிறேன். இதை பார்த்து பிசாசு பயப்பட ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பயப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற அறிக்கைக்குத்தான் அவன் பயப்படும். அவன் இதை சொல்லவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லவே மாட்டான், சொல்ல முடியாது. சொன்னா அவனுக்கு இருக்கிற பவர் போயிடும். அவ்வளவு விசேஷமான உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். சீசரிடத்திலே அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார்ல, சீசர்கள் யாரிடத்திலே கொடுத்தார்? யாரோ குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமா இருக்கிற ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த உறவும் இல்லாமல் இருக்கிற அந்த ஜனங்களை நான் கிறிஸ்துவண்டை நான் கொண்டு வர வேண்டும். அவரோடு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக்க வேண்டும். நற்செய்தியை சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டை நாம் கொண்டு வர வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அதன் உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து விசேஷமான உடன்படிக்கை ஏற்படுத்தினார்ல, அது எழுத்தின் பிரகாரமான உடன்படிக்கை அல்ல. எப்பேற்பட்ட உடன்படிக்கையாம்? ஆவிக்குரிய உடன்படிக்கை என்று சொல். இந்த ஆவிக்குரிய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்களா? மாம்ச பிரகாரமா செய்கிறது அல்ல, சடங்காச்சாரமா செய்கிற உடன்படிக்கை அல்ல. இது ஆவிக்குரிய உடன்படிக்கை. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தால்தான் அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி இருக்குது நம்முடைய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது என்று நம்ம சிந்தித்து பார்க்க. இயேசு கிறிஸ்து இதே உடன்படிக்கை தான், ஒரு உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். லூக்கா 22:20 அவர் திருவிருந்தையை அனுசரிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் ரத்தம் சிந்ததுக்கு முன்னாடியே, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லுகிறார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அப்ப சிலுவையில் அறையப்பட்டாரா? வரக்கூடியதை முன்பாக சொல்லுகிறார், இது நான் சிந்த போகிற என்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்கு இணையாக இருக்கிறது. இது ஒரு புதிய உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லு. அப்ப எப்பெல்லாம் திருவிருந்துக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். புரிதல் நமக்கு வர வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 11ஆம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டான புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லலாம். இப்ப புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன செய்கிறது? நம்மை அவரோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொடுக்கிறார். ஏன் இந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவரோடு இருக்கக்கூடிய உறவை ஏன் புதுப்பிக்க வேண்டும்? அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்கிறது இல்லை. ஆவியானவர் இந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தி காட்டுகிறார். நான் வரும் அளவும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியம். நாம் சரியாத்தான் இருக்கிறேன், அவருடைய உறவுல தான் இருக்கிறேன். அவர் வருவாரானால், மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரானால், நான் அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். மணவாட்டி சபையா இருக்கிற நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய காரியம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ஏன் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்? தேவனோடு நம்ம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவரோடு நம்ம ஒப்பந்தம் பண்ண வேண்டும். புதிய உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தை போக முடியாது. என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்துக்குள்ள வரமாட்டான்னு சொல்லிட்டேன். இப்போ ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நிலைமை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆனா எல்லாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவு ஒப்பந்தம் சரியா இருக்கிறதா? அப்படி இருந்தால்தான், அவர் வரும் அளவும் இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தால்தான், பரிசுத்தத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தால்தான் அவருடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூபப்படுத்தக்கூடிய காரியம். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டே வந்து கடைசி நிமிஷத்துல, அந்த நொடி பொழுதுலே, இமை பொழுதுல என்ன ஆக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதுதான் இந்த விசேஷமான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இரத்தத்தினால உண்டாகக்கூடிய உடன்படிக்கை என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த இரத்தத்தினாலே உண்டாகிற அந்த உடன்படிக்கை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு முறையும் நான் திருவிருந்திற்கு எடுக்கும் பொழுது அதை நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அதை நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. வாசிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய நித்தியம் எதை, நம்முடைய வாழ்க்கை நித்தியத்தை குறிக்கிறதா, நிர்ணயிக்கிறதா, உறுதிப்படுத்துகிறதா? அப்படி இல்லை என்றால் நாம் அவரோடு புதிய உடன்படிக்கையின் பங்காளராக மாற வேண்டும். மல்கியா 3:1. நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் என்ன செய்வாரா? நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவர் யார்? புதிய உடன்படிக்கையின் தூதனமானவர். புதிய உடன்படிக்கை யார் ஏற்படுத்தினா? இயேசு கிறிஸ்து தான் ஏற்படுத்தினார். அவர் வரப்போகிறார். அந்த வருகையிலே நாம் பங்கு பெற ஆயத்தமா இருக்கிறோமா? அதுக்குத்தான் இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். விசேஷமான உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்நானத்துல என்ன உடன்படிக்கை? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னா என்ன பொருள், என்ன புரிந்திருக்கிறீங்க? அந்த புரிதல் இல்லாமல் ஒப்பந்தத்துக்குள்ளாக வர முடியாது, உடன்படிக்கைக்குள்ளாக வர முடியாது. நல் மனசாட்சி அப்படின்னு என்ன? சரி, ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க ஏதாச்சும் சொத்து வாங்கிட்டு வாங்கும் போது அல்லது விற்கும் போது ஒரு பத்திரத்துல எழுதி கொடுப்பாங்க. அந்த பத்திரத்துல என்ன வாங்கி எழுதி கொடுப்பாங்க தெரியுங்களா? ஒண்ணும் வேண்டாம், எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு எழுதி கொடுக்கிறாரு. எழுதி கொடுக்கும் போது இந்த பத்திரத்துல ஒரு வாக்கியம் மிக மிக முக்கியமா சொல்லப்படும். சுய நினைவோட, சுய புத்தியோட, யாரும் எங்களை கம்பல் பண்ணாம மனப்பூர்வமா எழுதி கொடுக்கிறேன்னு சொல்லுது. அதான் நல்ல மனசாட்சி. அப்ப என்ன? சுய புத்தியோடு இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க, யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல,
மனப்பூர்வமா எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பத்திரத்துல கடைசியில முடிப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நல்மனசாட்சியின் உடன்படிக்கையின் அடிப்படையில தான் ஞானசனம் எடுத்தீங்களா? இந்த விசேஷமான உடன்படிக்கை எடுத்திருந்தால்தான் நம்ம அவருடைய வருகையிலே பங்கு பெறும். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, நல்ல மனதோட யாரும் என்னை போர்ஸ் பண்ணாம மனப்பூர்வமாகத்தான் நான் ஞானசனம் எடுத்தேன் அப்படிங்கிறத அறிக்கை செய்கிறதா உடன்படிக்கை. இது விசேஷமான உடன்படிக்கை, சிந்திக்கக்கூடிய உடன்படிக்கை. கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவிலே கரெக்டா இருக்கிறோமா என்பதை இதை வைத்துத்தான் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜனத்துக்கு உடன்படிக்கையாக வைக்கிறேன், ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். யாரை குறித்து சொல்லு? இயேசு கிறிஸ்தின் மூலம்தான் ஜனங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் விசேஷமான உடன்படிக்கை, அதுதான் புதிய உடன்படிக்கை. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்தியிருக்கிற அந்த உடன்படிக்கை. 54:10 பாரு. ஆமா, மலைகளை விலகி போயிடுது. அப்புறம் என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்ப சமாதானக்காரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும். அவரை தான் விசேஷமான உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மோடு அவர் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார் இந்த வசனத்துல? அப்போ தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குது? சரியா இருக்குது, பிரச்சனையா கிடையாது. அடுத்த கேள்வி, நான் சமாதானமா இருக்கிறேனா? எதன் மத்தியிலே? போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலையும் சமாதான காரணம் என்னோடு கூட இருக்கிறதுனால அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர் தான் சமாதான காரணதான், அவர் பெரியவரா இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நிற்கிறேன். அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் இடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில, விசேஷமான உடன்படிக்கையிலே, சமாதான உடன்படிக்கையிலே நாம் சரியாக இருக்கிறோம். அல்லேலூயா. 61:8. நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்றார். இதுதான் விசேஷமான உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை யார் இடத்துல செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்மை நித்திய உடன்படிக்கை பங்காளர்களா மாறும்படியாக இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதற்காக? ஏன் இந்த நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறார்? அப்ப நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறார். ஓசியா 2:14. கேள்வி கேட்போமானால் என்ன நடக்கும்? வசனத்துல எனக்கு பதில வேண்டும். கேள்வியினாலே விசுவாசம் பிறக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகமாகும். அப்ப கேள்வி கேட்க வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன் என்றால் உங்களுடைய விசுவாசம் பெருகிறதுக்காக கேட்கிறேன். நீங்கள் கேட்டாலும் என்னிடத்துல உங்களுடைய விசுவாசம் பெருகும், புரிதல் வரும். இப்ப பாருங்க, ஓசியா 2:14. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று சொல்றார். அப்ப எங்கெங்கயோ சுற்றிட்டு இருந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்து இப்ப எதுக்கு கொண்டு போகிறார்? நித்திய விவாகத்துக்கென்று நம்மை கொண்டு போகிறார். நித்திய உடன்படிக்கை எதுக்காக ஏற்படுத்தினார்? நித்திய விவாகத்துக்குள்ளாக அந்த மணவாட்டி சபையிலே அவரோடு கூட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே நம்மை பங்கு பெற செய்யும்படியாக, அதிலே நாம் முக்கிய இடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக என்னவாக மாறுகிறோம்? அந்த விவாகத்துல மணவாட்டியாக. அவருடைய பார்வையில நம்ம தான் விசேஷமானோம். அல்லேலூயா. அந்த நித்தியமான விவாகத்துக்கென்று ஒரு நித்தியமான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் இந்த உலகத்துல. இப்போ இது நித்தியமான உடன்படிக்கை, விசேஷமான உடன்படிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்கள்ல இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் மத்தியிலே இரத்த சாட்சியம் மரித்தவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு கிருபை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் விசேஷமான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கைக்கு நம்ம தான் விசேஷமானவங்க. அப்படின்னு என்ன பொருள்? விசேஷமான நன்மை அப்படிங்கிறது எந்த ஸ்தானம்? அது மணவாட்டி ஸ்தானம். மணவாட்டி ஸ்தானம் யாருக்கு? எனக்கு இல்லை. எனக்கு இல்லையா? எனக்கு. அப்போ மற்றவங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்னங்க? மணவாட்டி இருந்ததுன்னா, பொண்ணு இருந்ததுன்னா பக்கத்துல யாரு உட்கார்ந்துட்டப்பா? தோழியினுடைய ஸ்தானம் தான் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள். விசேஷமானது ஒன்றை நான் உங்களுக்கு என்று ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த விசேஷமான உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். வாசிக்கிறீங்களா? இப்போ எங்க இருக்கிறோம்? இப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறத போல நம்ம தோணுகிறது. இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது எவ்வளவு பாடுபட்டு, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்து, எவ்வளவு நம்மை விசேஷமானவர்களாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் என்றால், இதை அடைய வேண்டும் என்று நமக்கு தோணவில்லையா? இதை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும், என்னை தியாகம் பண்ண வேண்டும், என்னை நானே அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா? இதுக்குத்தான் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளும், உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளும். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடும் நம்மை, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புரவாக்கினார், தேவனிடத்திலே ஒப்புரவாக்கினார். சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கென்று அவர் உடன்படிக்கை அவர் செய்தார், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். சீசர்களும் இப்ப என்ன செய்திருக்கிறார்? அந்த புதிய உடன்படிக்கையின்படி, நித்திய உடன்படிக்கையின்படி, விசேஷமான உடன்படிக்கையின்படி அவர்களும் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். இதுதான் எங்களுடைய ஊழியம் என்று சொல்லு. இந்த ஊழியம் இப்பொழுது இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க. நீங்க சாக்கியம் பெற்றவங்க, நீங்க கொடுத்து வைக்கப்பட்டவங்க, உங்களுக்கு இவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள. இந்த புரிதலை, இந்த புரிந்து கொள்ளும் ஒப்பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள. நம்முடைய நோக்கமே என்னவென்றால், அந்த நித்தியமான உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக நம்ம மாற வேண்டும். அந்த மணவாட்டி ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமே. பரலோக ஏதேன் தோட்டத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? 2 பேர் கர்த்தர் படைத்தார். எப்படி இருந்தாங்க? அவங்க மாசற்றவர்களாக இருந்தார்கள். அப்படின்னு என்ன? தேவன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருக்கிறார். தேவ சாயலாக, தேவ ரூபமாக, தேவ மகிமையுள்ளவரா இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ளவரா இருக்கிறார். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் அவரு? அப்போ இவங்க என்ன அணிஞ்சிருந்தாங்க? ஆதாமே அவர் மகிமையின் வஸ்திரம். அவரை போலவே தான் இருக்கிறார். அதை இழந்து போனதுனாலதான் இந்த விசேஷமான புதிய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்துடனே உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆட்டை அவர் அடித்து அந்த தோளுடைய உருவாக்கி, நீ நிர்வாணி கிடையாது என்பதை சிம்பாலிக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து என்று அது நிழலாக சொல்லப்பட்டது. அதுதான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அவரோடு கூட மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவரை போலவே நாம் இருப்போம். எவ்வளவு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான். நாம் ஒருவராவது கெட்டு போகிறது அவருக்கு விருப்பம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவர் செய்த தியாகத்தை நாம் மறக்காம, அவரோடு இருக்கக்கூடிய உறவை, அவரோடு இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளும் ஒப்பந்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.